ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தாராவி 90 ஃபீட்டில் இருக்கிற வல்ல பில்டிங் பார்ப்போமா. ஃபாலோஸ் ரிக்வெஸ்ட் தான் வல்ல பில்டிங் வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் பெரிய வீட்டுக்கு போனோம், அது ஒரு வீடியோ மாதிரி நம்ம போட்டாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே ஃபுல்லாக கடை தான். எதுக்கு நம்ம அப்படி படி ஏறி போகிறோம்னா, அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற கடையெல்லாம் வந்து ஒரு அரைமலை மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்ல ஒசரமாக இருக்கிறனால ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். இந்த பில்டிங்கில் கேட் 1, கேட் 2, கேட் 3 3 கேட் உண்டு. கேட் 1, கேட் 3 உள்ள லிஃப்ட்டும் பகல சால்வாக இருக்கும். கேட் 2 உள்ள லிஃப்ட் நைட்டு சால்வாக இருக்கும். இப்படி வெளியே வந்ததுமே ரெண்டு சைடுமே இருக்கும். இந்த பக்கம் முன் சைடும் பின் சைடும் நம்ம ரெண்டு சைடுமே போகலாம். சுற்றி வாக்கிங் போகலாம். நல்ல பெரிய பால்கனியாக இருக்கும். ஒரு குட்டி ஃபங்க்ஷன் கூட அங்கே இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கிடலாம். வெளியே நல்லா செடியெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். அந்த வீடு தான் எங்கள் பெரியம்மா வீடு. நாங்கள் எங்கள் பெரிய வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போகல, திடீர்னு போனோம். பிரேடன் குட்டி பயங்கர சேட்டை, எங்களை பார்த்ததுமே பயங்கர ஷாக் வர அவனுக்கு. சின்ன பிள்ளைங்க இருக்க வீடு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கச்சமச்சான் தான் கிடக்கும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அவன் ஒரே நிமிஷத்தில் வீட்டை ரெண்டாக்கிடுவான். வல்ல பில்டிங்கில் வீடு வந்து எப்படின்னா 1 RK தான். ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அப்புறம் நம்ம குளிக்க ரூம், பாத்ரூமு. நாங்கள் இருக்கிற பில்டிங்கில் பால்கனி வந்து நடுவில் கொடுத்துருக்கோம். சுற்றி வீடு நடுவில் பால்கனி. வல்ல பில்டிங்கில் நடுவில் வீடு இருக்கும். சுற்றி ரெண்டு சைடுமே நல்லா பால்கனி கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கும். தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் ஒன் போல தான். பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே காலையில் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா தண்ணி விடுவாங்க. நம்ம அதை பிடிச்சி மேலே எப்படி டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும். வல்ல பில்டிங்கில் இப்படி வெளியே பால்கனி கொடுத்துருக்கனால நமக்கு செடி வச்சு வளர்க்குறதுக்கு, வெளியே துணி காய போட எடுக்கால், வெளியே நின்று சின்ன பிள்ளைங்க வச்சுட்டு விளையாடுறதுக்கு, வெளியே நின்று வாய் பார்க்கறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கும். இது அப்படியே பின்னால் பேக் சைடு இதே மாதிரி தான் சேமாக இருக்கும். ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பால்கனி தான். நல்லா வாக்கிங் பண்ணுவாங்க, சைக்கிள் ஓட்டலாம், பிள்ளைங்களுக்குலாம் விளையாட ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே 7வது மாலா இருந்து பார்க்கும்போது பாருங்கள், ஃபுல் தாராவி அழகாக தெரியும். தாராவியில் இருக்கிற ஃபுல் ஸ்லம்ஸ், சோப்டாப்பட்டி வீடு எல்லாமே தெரியும். அது நேராக சகாய் மாதா கோயில், அதுவுமே இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே தெரியும். இது தீபாவளி டைம் எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். வல்ல பில்டிங் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஃபுல்லாக பில்டிங் சார்பாக அந்த மாதிரி ஒரு லைட் டைமும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. சகாய் மாதா கோயில் திருவிழா அந்த டைம் நடந்தனால பின்னாடி கலியிலுமே சூப்பராக இருந்துச்சு. தாராவியில் யாரெல்லாம் வல்ல பில்டிங்கில் இருக்கிறீங்க, வல்ல பில்டிங்கில் எந்த ஃப்ளோரில் இருக்கீங்க, அப்புறம் யாரெல்லாம் வல்ல பில்டிங் பார்த்துருக்கீங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, சுயி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.